இந்த வீடியோல ஒன் பீஸ் சாப்டர் 1121 உடைய ஹிடன் டீடைல்ஸ் அண்ட் ஈஸ்டர் எக்ஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காத நிறைய ஹிடன் டீடைல்ஸ் இருக்கு. மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த சாப்டர்ல லாக்டவுன் பேஸ் பண்ண ஒரு சீனை பார்த்திருப்போம். சோ அந்த சீன்ல அந்த இடத்துல இருக்கிற பீப்பிள்ஸ் எல்லாரும் வெகாபங்க் கூடிய பிராட்காஸ்ட்டை கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த பிராட்காஸ்ட்டை கேட்டு ஒரு சில பைரேட்ஸ் கிராண்ட் லைன்ல என்டர் ஆகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அண்ட் கிராண்ட் லைன்ல என்டர் ஆக போறவங்களும் அந்த இடத்துல இருக்காங்க. சோ வெகாபங்க் கூடிய மெசேஜ் பிராட்காஸ்ட் ஆகிற ஸ்கிரீன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜரை எக்ஸிக்யூட் பண்ண அதே இடத்துல தான் வெகாபங்க் கூடிய மெசேஜ் பிராட்காஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த பிராட்காஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கிற சில பேரோட ட்ரெஸ்ஸை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். அதுல ஒருத்தர் சன்ஃபிளவர் மார்க் இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை வியர் பண்ணியிருப்பாரு. அண்ட் இன்னொரு ஒரு கேரக்டர் அவரோட ட்ரெஸ்ல ஹூஸ் உடைய ஐ மார்க்கை அவருடைய ட்ரெஸ்ல மார்க்கா வச்சிருப்பாரு. ஸோ இந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் பைரட்ஸ் உடைய ஒரு மெம்பர். ஆல்ரெடி இவரை நம்ம வானோ ஆர்க்லயே பார்த்திருக்கோம். அண்ட் ஹூஸ் உடைய செஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஐ மார்க் சிம்பிள் இருக்கும். அந்த ஒரு சிம்பிள் தான் அந்த ட்ரெஸ்ல ஒரு மார்க்காவே காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இன்னொருத்தருடைய ட்ரெஸ்ல கனராசு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம்னா இதுக்கான மீனிங் வில் டெஃபினெட்லி கம். சோ வெகாபங்க் அந்த ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பார் இல்லையா, அந்த ஸ்பீச் கண்டிப்பா உண்மையா நிறைவேறும்ன்றதுக்காக ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கடுத்து இந்த சாப்டர்ல நம்ம சிரஹோஷி அண்ட் விவியை பார்த்திருப்போம். அந்த ரெண்டு கேரக்டர்ல ஒண்ணும் இல்ல. அதுக்கு அடுத்து காமிச்ச பேனல்ல ஸ்கைபியாவை காமிச்சிருப்பாங்க. பர்டிகுலரா கான்பாலோடைய ரெசிடென்ஸை காமிச்சிருப்பாங்க. இப்போதைக்கு ஸ்கைபியாவை அவர் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த இடத்துல நம்மளால கோனிஸ் அண்ட் ஐசாவை பார்க்க முடியும். அவங்க கூடயே அந்த ஜெயண்ட் ஸ்னேக்கும் இருக்கும். அந்த ஸ்னேக் உடைய நேம் பாத்தீங்கன்னா நோலா. கண்டிப்பா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இவங்க எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிற காட்ஸை மீட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல காட்ஸா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வைப்பர், கமகிரி, பிரஹம் அண்ட் கென்போ. இவங்க 4 பேரும் அந்த இடத்துல காட்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கோனிஸ் ஏதோ ஒரு கண்டெய்னரை கேரி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த கண்டெய்னர் பார்க்க பம்ப்கின் ஷேப்ல இருக்கு. மேபி கோனிஸ் ஒரு பம்ப்கின் கேப்பை ரீசெண்டா ஓபன் பண்ணிருக்கலாம். சோ இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். அண்ட் இந்த சாப்டர்ல நம்மளால ஐஸ்பர்க்கை பார்த்திருக்க முடியும். ஐஸ்பர்க் இப்ப வாட்டர் 7ல இருக்காரு. அவர் கூடயே அவருடைய செக்ரட்டரியான அலைஸும் இருப்பாங்க. வெகாபங்க் அவருடைய மெசேஜ்ல எனக்கு சயின்ஸ் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றப்ப நம்மளால சீசர் அண்ட் ஜட்ஜை பார்க்க முடியும். அண்ட் அவங்க 2 பேரும் மறுபடியும் ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் நம்மளால ஹேர் தாஸையும் பார்க்க முடியும். அண்ட் இப்ப நம்ம லூபி, பானி இவங்க 2 பேருமே அவங்களுடைய நிகா ஃபார்முக்கு திரும்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருப்பாங்க. ஆக்சுவலா பானி தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருப்பாங்க. லூபி அப்பத்துல இருந்து நிகா ஃபார்ம்லயே தான் இருக்காரு. சோ பானி சாட்டனை ஒரு பஞ்ச் பண்ணுவாங்க. அந்த பஞ்சோட சாட்டன் அந்த ஷிப்ல இருந்து விழுந்து தண்ணியில முழுகிடுவாரு. தென் பானியோட ஸ்பீச் அப்ப பானி உண்மையான காடும் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல பானி காடை மென்ஷன் பண்ணது நிக்காவை தான் ரெஃபர் பண்ணுது. பட் பானி இந்த இடத்துல அவங்களுடைய பேரண்ட்ஸையும் ரெஃபர் பண்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா பானி அவங்களுடைய நிக்கா ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறப்ப அவங்களுடைய அம்மா அப்பாவை நினைச்சுதான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருப்பாங்க. இதே சாப்டர்ல கின்னி அண்ட் கூமா இவங்க 2 பேரும் பானி பிறந்த உடனே பானி நீ நல்லபடியா பிறந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே தான் கூமாவுடைய பேரண்ட்ஸும் கூமா பிறந்தப்ப சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் திங்க் பண்ணி தான் பானி ஒரு நிக்காவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க. தென் பானி சாட்டனை பஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பஞ்சால ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகியிருக்கும். அந்த ஷேப் சன் மாதிரி சிமிலரா இருக்கும். ஆர் ஏன்ஷியன்ட் கிங்டம் உடைய சிம்பிளா கூட இருக்கலாம். அந்த ஷேப் பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய சர்க்கிள்ல அங்கங்க சின்ன சர்க்கிள் போட்ட மாதிரி இருக்கு. தென் சாட்டன் அந்த ஷிப்ல இருந்து விழுந்து தண்ணியில முழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இந்த இடத்துல கூடிய சீக்கிரம் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்க போகுது. என்னன்னா இந்த கோரசையால அண்டர் வாட்டர்ல சர்வை பண்ண முடியுமான்ற ஒரு क्वेश्चनக்கு கூடிய சீக்கிரம் ஆன்சர் கிடைக்க போகுது. இந்த டைம்ல வெகாபங்க் கூடிய மெசேஜ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். மெசேஜ்ல என்ன சொன்னாருன்னு நான் ஒன்ஸ் அகைன் சொல்லிடுறேன். வாய்ட் செஞ்சுரியில நடந்த அதே இன்சிடென்ட்ஸ் மறுபடியும் நடக்க போகுது. சோ அந்த வாய்ட் செஞ்சுரியோட ஹிஸ்டரி வின்னர்ஸால மறைக்கப்பட்டுருச்சு. அண்ட் அதோட லோசர் தண்ணியில முழுகிட்டாங்க. சோ இந்த 900 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஹிஸ்டரியை வேற ஆங்கிள் இருந்து அப்சர்வ் பண்ண விரும்புறேன். பட் எனக்கு நிறைய டைம் கிடையாது. ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடி தி பைரட் கிங் கோல்டி ராஜர் இந்த வேர்ல்டையே சுத்தி வந்து அந்த ஒன் பீஸையும் கிளைம் பண்ணாரு. கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ஹிஸ்டரி பத்தியும் தெரிஞ்சிருக்கும், ஃபியூச்சர் பத்தியும் தெரிஞ்சிருக்கும். என்னோட கன்க்ளூஷன் ஃபியூச்சர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அந்த சாப்டர்ல இவ்வளவு பிரீஃபாலாம் கொடுத்திருக்க மாட்டாங்க. நான் தான் இந்த ஹிடன் டீடைல்ஸ்க்காக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சோ வெகாபங்க் ராஜர் பத்தி மறுபடியும் பேசுறாரு. அதுல முக்கியமா there are those that cannot be stopped அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் ராஜருடைய வேர்டிங்க்கு சிமிலரா இருக்கும். அதாவது ராஜருடைய எக்ஸிகியூஷன் அப்ப ஒரு சில வேர்ட்ஸ் அவருடைய வாயில இருந்து கேட்டிருப்போம். அதுதான் இங்க சிமிலரா இருக்கு. சோ ராஜர் அண்ட் அவருடைய க்ரூமேட்ஸ் எல்லாருக்கும் இந்த வேர்ல்ட பத்தின ட்ரூத் தெரிஞ்சிருக்கும். தென் இப்போ ஃபைனல் வெகாபங்க் மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாய்ட் செஞ்சுரி பத்தின உண்மை கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வெளியே வரும். அந்த உண்மையில வெப்பன்ஸ் இந்த உலகத்துக்கு எவ்வளவு டிசாஸ்டரை உருவாக்குச்சுன்னு தெரியும். அண்ட் எத்தனை கான்டினென்ட்ஸ் அந்த வெப்பன் மூலியமா மூழ்கி இருக்கணும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் இந்த உலகத்துடைய ரேர் ரேசஸ் எல்லாமே இன்னும் அலைவா தான் இருக்கு. அதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசனுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ரேர் ரேசஸ் பத்தி பேசும்போது நம்மளால பக்கனியர் சேர்ந்த கூமாவை பார்க்க முடியும். அண்ட் லுனாரியன் கிளான்ல இருந்து கிங்க பார்க்க முடியுது. அண்ட் 3 ஐடு ரேஸ்ல இருந்து புட்டிங்கையும் பார்க்க முடியுது. இன்னும் நிறைய ரேசஸ் இந்த மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஃபிஷ்மேன், மிங்ஸ் இந்த மாதிரி நிறைய ரேசஸ் இருக்கு. பட் இந்த 3 ரேசஸ்ல இருந்து மட்டுமே நம்ம எந்த ஒரு கேரக்டரையும் பார்த்திருக்க மாட்டோம். இந்த 3 கேரக்டரை தவிர நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஜாய்பாய் கூட லுனாரியன் அண்ட் பக்கனியர் கிளானுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு தெரியும். பட் இந்த 3 ஐடு ரேஸ் இருக்கு இல்லையா, அவங்களால இந்த போனோகிளிப் உடைய வாய்ஸை ரீட் பண்ண முடியும். சாரி
மாதிரி கேட்க முடியும் அண்ட் வாய்ஸஸ் ஆஃப் ஆல் திங்ஸையும் கேட்க முடியும். அண்ட் இப்போ கிங் அலைவா இருக்கான். மேபி ரியோ குக்யூ கிங்க அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். இந்த ரேசஸ் பத்தி பேசும்போது நம்மளால மார்க்கோவையும் பார்க்க முடியும். மார்க்கோ ஒயிட் பியர்ட் சொன்னதை பத்தி நினைச்சிட்டு இருப்பாரு. ஒயிட் பியர்ட் இந்த லேண்ட் ஆஃப் காட்ஸை பத்தி சொல்லியிருப்பாரு. அண்ட் நெக்ஸ்டா வெகாபங்க் கண்டிப்பா அந்த வாய்ட் செஞ்சுரி இன்சிடென்ட் மறுபடியும் நடக்கும்போது நீங்க தான் உங்களை பாத்துக்கணும் அண்ட் எனக்கு ஹியூமன் விஸ்டம்லயும் சயின்ஸ்லயும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் இதுல முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜர் இறந்து 25 வருஷம் ஆயிடுச்சு, ஒயிட் பியர்ட் இறந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ லெஜண்ட்ஸ் உடைய லிவிங் ஏஜ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது அண்ட் இப்ப நியூ இயரா ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல லெஜண்ட்ஸோட டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்றப்ப நம்ம கார்ப்பை பத்தி திங்க் பண்ணணும். ஸோ ராஜர் ஒயிட் பியர்ட் இவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அண்ட் கார்ப்பும் கூசான் கூட ஃபைட் பண்ணி என்ன ஆனாருன்னே தெரியல. மேபி கூசான் அவரை ஃப்ரீஸ் பண்ணிட்டாரா அப்படி இல்லைன்னா கில் பண்ணிட்டாரான்னு தெரியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெகாபங்க் நியூ இயரா ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சிமிலரா அந்த டைட்டில் இருக்கு. ஐ திங்க் இந்த சாப்டரோட டைட்டில் ஃப்ளோ ஆஃப் ஏஜஸ் நினைக்கிறேன். ஜாப்பனீஸ்ல இதோட டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிடாய்னோ உனேரி, அதாவது த ஸ்வெல் ஆஃப் எராஸ். ஸ்வெல்லுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் வேவ்ன்ற ஒரு மீனிங் இருக்கு. இந்த வேர்டை நம்ம ராஜர் சாப்டர் 100ல யூஸ் பண்ணியிருப்பாரு. உகெட்சு கரேரு இஷி ஜிடாய்னோ உனேரி ஹிட்டோனோ யுமி, அதாவது த ஸ்வெல் ஆஃப் எராஸ் இன்ஹெரிட்டட் வில் த பீப்புள்ஸ் ட்ரீ. இதுதான் ராஜர் அங்க சொல்லியிருப்பாரு. அண்ட் லாஸ்டா வெகாபங்க் யார் இந்த ஒன் பீஸை கிளைம் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் இந்த உலகத்தோட விதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னது அப்படியே காஞ்சி லெட்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஹிட்டோட்சுனாகி நோ டைஹிகோ எல்லாரையும் கனெக்ட் பண்ற ஒரு கிரேட் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த ஃபைனல் பேஜ்ல பாத்தீங்கன்னா 4 எம்பரரான லூஃபி, ஷாங்க்ஸ், பிளாக் பியர்ட் அண்ட் பக்கி இவங்க 4 பேரையும் காமிச்சிருப்பாங்க. இவங்க 4 பேரை தவிர்த்து சகசுகி, டிராகன், ஈமோ, கோபி, கூசான், சாபோ அண்ட் ஃபிகர்லன் கார்லிங் இவங்க எல்லாரையும் காமிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஃபைனல் வார்ல ஒரு மேஜர் ரோல் பண்ண போறாங்க. அண்ட் இந்த கேரக்டர்ஸ் கூட ஒரு புது மிஸ்டீரியஸ் கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கேரக்டர் பத்தி இன்னும் எதுவும் தெரியல. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க டெய்லி வர அனிமே எபிசோட்ஸ், வீக்லி வர ஒன் பீஸ் எபிசோட்ஸ் அண்ட் சாப்டர்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம அந்த சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோல வந்து மீட் பண்றோம். until then stay tuned.